இந்த ஈவினிங் டைம் கிரேவிங்ஸ் அப்போ இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டியான காயின் பராத்தாவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 1 கப் கோதுமை மாவுல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி வச்சிருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அடுத்ததா ஒரு குக்கர்ல சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். 1/2 கப் கேரட், 1/2 பீட்ரூட், 1/2 கப் மஞ்சள் பூசணிக்காய், ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துட்டு இதை தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச வெஜிடபிள்ஸை நல்லா மேஷ் பண்ணிட்டு இதுலயே பொடியான இருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஃபில்லிங்ஸ் ரெடி. அடுத்ததா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை சப்பாத்தி மாதிரியே உருட்டி தீட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ஃபில்லிங்ஸை இது மேல ஜென்டிலா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். இப்போ நான் பண்ற மாதிரியே இதை லைட்டா ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ண பீசஸ்ல ஃபில்லிங்ஸ் எதுவும் கொட்டிடாம லைட்டா பிரஸ் பண்ணி இந்த ஷேப்ல வச்சிருங்க. இதை ஒரு பேன் ஆர் தவால எண்ணெய் ஊத்தி கட் பண்ண பீசஸை வச்சு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷா சூப்பர் டேஸ்டியான மின்ட் சட்னி ஒன்று ரெடி பண்ணேன். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான காயின் பராத்தா ரெடி. ஆக்சுவலி ஸ்நாக்ஸா தான் செஞ்சேன், ஆனா டின்னராவே சாப்பிட்டேன். அவ்வளோ வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.